ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் தேவாதி தேவனே மக்கு சோதரம் சோதரம். ஆதி அந்தமும் ஆனவரே மக்கு சோதரம். அல்பா ஒமேகாவே மக்கு சோதரம். முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே மக்கு சோதரம் சோதரம். மகா உன்னதமானவரே சோதரம் தகப்பனே. ஆபிரகாமின் தேவனே சோதரம். ஈசாக்கின் தேவனே சோதரம். யாக்கோபின் தேவனே சோதரம். எங்களுடைய தேவாதி தேவனே மக்கு சோதரம் ராஜா. அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினரே உமக்கு நன்றி 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 தகப்பனே ராஜாப்பா. எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிற உமக்கு கொடான கொடி நன்றி 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 தகப்பனே. ஆயிரம் நாவுகள் துதித்தாலும் உமக்கு போதாது தகப்பனே ராஜாப்பா. நீர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துற ராஜா. நீர் கிருபை உள்ளவராய் இருக்கிறீரே அப்பா உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. எங்கள் பெலனே உமக்கு நன்றி. எங்கள் கோட்டையே உமக்கு நன்றி நன்றி தகப்பனே ராஜா. இந்த வேலை எங்களை தரைமட்டும் தாழ்த்தி வெறுமையாக்கி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா அப்பா. அப்பா பெலன் உள்ளவனாலும் பெலனற்ற உதவிகள் செய்து உமக்கு லேசான காரியம் தகப்பனே ராஜா அப்பா. பெலனற்று இருக்கிற இந்த வேலை நீர் எங்கள் பெலனா வருவீராக தகப்பனே ராஜா அப்பா. இந்த பெண்கள் ஜபத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த பெண்கள் ஜபத்துக்கு விரோதமா கிரியை சரி எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளையும் அந்தகார ஆவிகளையும் நஸ்ரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நிர்மூலமாக்கி போடுகிற தகப்பனே. இந்த ஜபத்துக்கு விரோதமா தடை செய்கிற எல்லா சாத்தானின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டி அப்புறப்படுத்துற. ஆரம்பம் முதல் கடைசி வரை மாறா பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கும்படி ஜெபிக்கிற தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் வல்லம் இந்த இடத்துல இறங்கட்டும் தகப்பனே ராஜா அப்பா. உம்முடைய மகிமையான பிரசன்னத்தால எங்களை நிரப்புங்க தகப்பனே. எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் அசதிகள் எல்லாம் ஒவ்வொரு கடந்து போகும்படி ஜெபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவினால நிரப்புங்க தகப்பனே. முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட உம்மை துதிக்கும் உம்மை தேடும் என் தேவன் அனுக்கிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிற தகப்பனே ராஜா. நீர் இந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக அப்பா தகப்பனே. வர்ஷிப் நடத்துற சிஸ்டம் கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா அப்பா. அவர்களை மறைத்து நீ வெளிப்படுங்க தகப்பனே ராஜா அப்பா. உமக்கு பிரியமான ஆராதனை நாங்க ஏறெடுக்கணும் தகப்பனே ராஜா அப்பா. தகப்பனே ஆவியானவரே நீர் அப்பா தகப்பனே உம்முடைய அபிஷேகத்தினால ஒவ்வொரு இடைபடும்படி ஜெபிக்கிற தகப்பனே ராஜா அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. வார்த்தை பகுதி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா அப்பா. வார்த்தை கொடுக்கிற சிஸ்டம் மறைத்து ஆவியானவரை வெளிப்படுங்க தேவ. வார்த்தை இந்த நாள் எங்களோடு என்ன பேச விரும்புகிற அந்த வார்த்தை எங்கள் மத்தியில பேசுவீராக தகப்பனே ராஜா அப்பா. ஆவியானவரே தகப்பனே ராஜா உம்முடைய வல்லமுள்ள வார்த்தை உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் மத்தியில கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன். காதேஸ் வனாந்தரத்தை அதர பண்ண வார்த்தை பெண்மனை ஈனுபடி செய்த வல்லமுள்ள வார்த்தை ஒவ்வொருவரையும் தகப்பனை தொடும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளத்துல நீ கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே ராஜா. உலர்ந்து போய் இருக்கிற எலும்புகளை எல்லாம் உயிரடைய செய்யற வல்லமுள்ள வார்த்தை ஒவ்வொருடைய அப்பா கடந்து வரட்டும் தகப்பனே ராஜா அப்பா. ஒவ்வொருடைய உயிர்ப்பிக்கிற வார்த்தை வரட்டும் தகப்பனே ராஜா அப்பா. நீர் இந்த வார்த்தையினால ஒவ்வொருடைய ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிற தகப்பனே ராஜா. என் தேவன் பெரிய காரியத்தை இந்த நாள்ல செய்யுங்க தகப்பனே. நீர் அதிசயமானவர் தகப்பனே. அதிசயமான காரியத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்யுங்க தகப்பனே ராஜா. ஒரு தாய் தேற்றுவது போல நீ தேற்றுவீராக தகப்பனே ராஜா அப்பா. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே தகப்பனே. இந்த நாள் முதல் கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை ஒரு மாற்றத்தை நீ கொடுப்பீராக ராஜா அப்பா. அப்பா யார் யார் என்னென்ன விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்துல ஏறெடுக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்துக்கும் அப்பா தகப்பனே நீ பதில கொடுப்பீராக ராஜா அப்பா. எல்லா அப்பா தட்டைகள் வெள்ளகட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்க தட்டைகள் வெள்ளகட்டும் தகப்பனே. உங்களுடைய சமூகம் முன் செல்லும்படி ஜெபிக்கிற தகப்பனே. நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே ராஜா. ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் இன்று முதல் அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில கடந்து வரும்படி ஜெபிக்கிற தகப்பனே. உங்க நாம மகிமை படட்டும். இந்த சபையில திரள் கூட்ட ஆத்துமக்களா நிரப்புங்க தகப்பனே ராஜா அப்பா. ஆவியானவரே நீர் உம்முடைய வல்லமுள்ள அப்பா காரியத்தை இந்த சபையில நடத்தும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்துல தகப்பனே. பெரிய காரியத்தை எங்க சபையில செய்வீராக. அதிசயங்களை செய்வீராக. அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்துல. எங்களை ஒரு கருவியா இன்னும் அநேகருக்கு எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிற தகப்பனே ராஜா அப்பா. அப்ப ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா நாங்க உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும் தகப்பனே ராஜா. அநேகருடைய வாழ்க்கையில ஒளி கொடுக்கிறவங்களா நாங்க இருக்கணும் தகப்பனே ராஜா அப்பா. எங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வீராக ராஜா அப்பா. உம்முடைய பாதத்தில் எங்களை தர மட்டும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிற நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. உங்க நாம மகிமை படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அப்ப இன்னும் சத்தமா ஹல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. God is good all the time.
ஹalleluya. இன்னைக்கு நம்ம இப்படி அவரை உற்சாகமா துடிச்சு பாட போறோம்னா முழு உள்ளத்தோட ஆராதிக்க போறோம், முழு பலத்தோட ஆராதிக்க போறோம். சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஒரு ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya. கரங்களை தட்டலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன்
இதயத்தோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா. முழு பலத்தோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா. Father, we thank you, Father. Father, we thank you for bringing us here, Lord. இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துறோங்க அப்பா. Father, without you, Lord, there's nothing possible in our life, Lord. அவர் இல்லைன்னா நம்ம போற ஒவ்வொரு பாதையிலையும் எப்படியாவது தவறி விழுவோம். ஆனா ஆண்டவர் இருக்கிறது ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓடிட்டே இருக்கோம். அப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? Hallelujah, hallelujah. Father God, we thank you, Father. We glorify your name, Lord Jesus. Hallelujah, hallelujah. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி hallelujah. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. Father, we thank you, Father. We praise you, Father. We glorify your name, Father God. Father, we thank you for bringing us all this way, Lord Jesus. எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கட்டு, எவ்வளோ பிரச்சனைங்க மட்டிலையும் எங்களை கொண்டு வந்திருக்கீங்களே, அதுக்கு நன்றி செலுத்துறோங்க அப்பா. Father, we thank you, Lord. We praise your name, Lord. We seek your presence, Father. அப்பா, நீங்க மட்டும் இல்லைனா எங்கேயோ போயிருக்க வேண்டியனா அப்பா. ஆனா நீங்க என் வாழ்க்கையில வந்ததுனாலதான் அப்பா இன்னைக்கு இங்க நிக்கிறேன்ப்பா. Father, we thank you, Lord. Father, we praise you, Father. அப்பா, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துறோங்க அப்பா. உங்க சித்தம் ஒண்ணு எங்க வாழ்க்கையில நடக்குது, அதுக்கு நன்றி செலுத்துறோங்க அப்பா. Father, we praise you, Father. We thank you, Father. அவர் மட்டும் இல்லைனா எங்கேயோ போயிருப்போங்க. ஆனா இந்த மாலை வேளையில நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோமே, அவர் ஆராதிக்க வந்திருக்கோமே, ஏன்னா அப்பாவோட சித்தம் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில நிறைவேறுது. அது நீங்க கண் கூட பாக்குறதுனாலதான் அவரோட பிளான்ஸ் இட்ஸ் பிகர் than your plans. அவர் உங்களுக்கு வச்ச ஒவ்வொரு திட்டமும் பெருசுங்க. நீங்க ஒரு பிளான் போடல, இது நடந்தா என் வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கலாம், இல்ல, அது விட அற்புதமான பிளான்ஸ் உங்க வாழ்க்கையில வச்சிருக்காரு. அவர் உங்களுக்கு வச்ச திட்டம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அது நீங்க பாப்பீங்க. நீங்க உயிர் உள்ள சாட்சியா நிப்பீங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஏஞ்சி நிப்போமா? இந்த மாலை வேளையில முழு இதயத்தோடு முழு பலத்தோடு அவரை துதிக்க போறோம், நன்றி செலுத்த போறோம். அவர் கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம். அவர் கிருபை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த பலத்தை கொடுத்து ஓட வைக்குது. அதுக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? Father, we thank you, Father. We glorify your name, Father. Father, without you nothing would have been possible in our life, Lord Jesus. You make everything possible, Lord. உலகம் இந்த காரியம் முடியவே முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைனால இது முடியும் மகளே, நீ தைரியமா நின்னு சொல்லு. என் ஆண்டவர் கண்டிப்பா, ஆண்டவருக்குள்ள என்னால் நான் சொல்ல முடியும், இது கண்டிப்பா என் வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் எனக்குன்னு வச்ச ஒவ்வொரு திட்டமும் என் வாழ்க்கையில நடக்கும். இட்ஸ் பாசிபிள் இன் ஹிஸ் நேம், இட்ஸ் பாசிபிள். அவர் உங்களுக்கு வச்ச ஒவ்வொரு திட்டமும் கண்டிப்பா நிறைவேறும். அவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேறும். உங்க குடும்பத்துல நீங்க ஒரு உயிர் உள்ள சாட்சியா நின்னு நீங்க சொல்வீங்க. Hallelujah, hallelujah. Father, we thank you, Father. We praise you, Father. We glorify your name, Lord. உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம எங்கேயோ போயிருப்போம்ப்பா. உங்க கிருபை தான் ஒவ்வொருத்தங்களும் இந்த மாலை வேளையில இங்க கொண்டு வந்திருக்குவா. அதுக்கு நன்றி செலுத்துவோமா? Hallelujah, hallelujah. We thank you for your presence, Lord. We thank you, Lord, for all your plans in our life, Lord Jesus. Hallelujah, hallelujah. Thank you, Lord Jesus. நம்ம உடைக்கப்பட்ட நேரம் எல்லாம் நம்ம கூடவே இருந்திருக்காரு, அதுக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் நம்மளுக்காக வந்திருக்காக நன்றி செலுத்துமா? ஒன்றுமே இல்லாத நேரத்துல கூட அவரை நம்மளை உயர்த்த இடத்துல தான் வச்சு பார்த்திருக்காரே, அதுக்கு நன்றி செலுத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஹல்லேலூயா, அவரோட கிருபை இது. எவ்வளவுதான் நீ சோர்ந்து போனாலும் மகளே, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு நன்றி செலுத்துவோமா? உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் நம்மளுக்காகவே நின்னுருக்காரே, நம்மளுக்கு கூடவே இருந்திருக்காரே. மனுஷங்க விட்டு விட்டு போற நேரத்துல எல்லாம் நான் உன் கூட இருக்க மகளேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு நன்றி செலுத்துவோமா? ஊழியத்தின் பாதையெல்லாம் நம்ம கூடவே வந்திருக்காரே, நம்மள ஓட செஞ்சிருக்காரே. எவ்வளவுதான் சோர்ந்து போய் நம்ம விழுந்தாலும் மகளே நான் இருக்கேன்னு சொல்லி அந்த ஒரு பலத்தை கொடுக்கிறாரே, அதுக்கு நன்றி செலுத்துவோமா? அவரோட கிருபைக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Father. Thank you, Holy Spirit, Lord.
We thank you God. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. உணர்ந்து சொல்வோமா? சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபை
நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நான் உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் என்ன உருவாக்கின கிருபை அப்பா, அதுக்கு நன்றி செலுத்துறேங்க அப்பா. நான் சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை, அதுக்காக நன்றி செலுத்துறேங்க அப்பா. நான் ஒன்றுமே இல்லாத நேரத்துல கூட எனக்காக உதவி செஞ்சீங்களே, அதுக்கு நன்றி செலுத்துங்க அப்பா. என்னோட ஊழியத்தின் பாதையில ஒவ்வொரு அடியா என்னை கொண்டு உயர்த்தி வைக்கிறீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துங்க அப்பா. உங்க கிருபை போதும் அப்பா, உங்க கிருபை போதும் அப்பா. Father, we thank you for your presence, Lord. We thank you for your mercy, Lord. We thank you for your grace, Lord. Father, let your will be done in each and everyone's life, Lord. அப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் உங்களோட கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோங்க அப்பா. Father, we thank you, Lord. We glorify your name, Lord. We thank you, Lord. May your will be done in each and everyone's life, Lord. உங்களோட சித்தம் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. உங்களோட சித்தப்படி எங்க வாழ்க்கையை நாங்க மாற்றணும் அப்பா. Father, let us change our life, Lord, to reflect you, Lord. நம்மள பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில கிரியை செய்யறாருமா, உங்க மூலியமா மத்தவங்களோட வாழ்க்கை மாறுதுன்னு ஒரு சாட்சியா தான் மத்தவங்களோட வாழ்க்கையில நம்ம இருக்கணும். அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அதுக்காக நன்றி செலுத்துவோமா. Hallelujah. Father, we thank you, Lord. Father, we thank you for this evening, Lord. We thank you for bringing us here this evening, Lord Jesus. Father, we pray and we thank you, Lord. We seek your presence and your glory, Father. Father, as we continue this evening, Lord, you speak to us through your message, Lord Jesus, and let your words work in our life, Lord. We ask all this in Jesus' precious name. Amen. Amen. உட்காருவோம். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது உண்மையா அர்ப்பணித்தீங்க? நம்ம எப்ப எவ்வளோ பிரச்சனையில போனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து வந்து ஆராதித்து நம்ம இருதயத்துல உள்ளதெல்லாம் ஆண்டவர் பாதத்துல வைக்கும் போது நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக ஒரு மனமகிழ்ச்சி நிச்சயம் உண்டு. கைவிடாத தேவன் ஒருவர் நம்மோடு கூட உண்டு. இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளை தியானிப்பதற்காக இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, அந்த தீர்க்கதரிசியை குறித்து புதிய ஏற்பாட்டுல அநேக இடங்கள்ல அவருடைய வார்த்தை அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யாராவது கெஸ் பண்ண முடியுமா? புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல உள்ள ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய பெயர் மத்தேயுல இருந்து கடைசி வரைக்கும் அவருடைய பேர் திரும்ப 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 அவரை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பேசுறத நம்மளால பார்க்க முடியும். அப்படி யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோசேன்றீங்களா? அதாவது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், யாக்கோபு, ரோமர் எல்லா அதிகாரத்திலையும் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து திரும்ப திரும்ப பேசப்பட்டு கொண்டு சரி, உங்களை ரொம்ப சிந்திக்க வைக்கல. எலியான்ற ஒரு மனுஷனை பத்தி நிறைய தீர்க்கதரிசிகளை பத்தி பேசப்பட்டிருக்கு. ஆனா ஓரிரு இடங்கள்ல மாத்திரம்தான் பேசப்பட்டிருக்கு. ஆனா இந்த எலியா தீர்க்கதரிசியோடைய எக்ஸாம்பிளா வச்சு புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மத்தேயுல இருந்து பின்னாடி உள்ள எல்லா அதிகாரங்கள்லையும் வாசிச்சிங்கன்னா இந்த எலியான்ற வார்த்தை அடிக்கடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா 1:17 வாசிப்போம். லூக்கா 1:17 அந்த இதுல போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இதுல வேக வேகமா எடுக்க முடிய மாட்டேங்குது. பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை லூக்கா 1:17 தானே? பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அங்க யோவானை குறித்து எலியாவின் ஆவியை உடையவனாய் அவன் முன்பாக நடப்பான்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள்
எலியாவை வைத்து சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 24 27 வாசிப்போம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தே ஊரிலிருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருவனிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். போதும் பாருங்க, இந்த இடத்துல லூக்கா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து எலியாவை கோட் பண்றத பார்க்கிறோம். என்னன்னா, எலியா வந்து வந்த நாட்கள்ல அவர் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய விதவைகள் இருந்தாங்க. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய வீட்டிற்கு, விதவையின் வீட்டிற்கு அவர் அனுப்பப்பட்டார் அப்படின்ற ஒரு காரியத்தை எலியாவை வைத்து அங்க கோட் பண்ணுகிறத பார்க்கிறோம். அடுத்து பார்ப்போம். யாக்கோபு 5:16-18. யாக்கோபு 5:16. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென். இங்க ஒரு வார்த்தை யாக்கோப்ல சொல்லப்படுகிறது. எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன். அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, ரோமர் 11:1-6. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்நிதியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. போதும் பாருங்க, இந்த ரோமர் எழுதின நிருபத்துல நம்ம பார்க்கும்போது இதுல ஒரு காரியம் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னன்னா, அந்த 1 ராஜாக்கள்ல எலியா மூலமாய் நடத்தப்பட்ட ஒரு அற்புதமான காரியங்கள், அவர் விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் எல்லாம் சொல்லி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா, இந்த எல்லா காரியங்களையும் வாசிக்கும் போது ஒவ்வொரு விதமான சூழ்நிலைக்கு, ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கு எக்ஸாம்பிளா எலியாவை எடுத்து வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்த காரியத்துல யோவானுடைய ஊழியம் எப்படிப்பட்டதா ஒரு எக்ஸாம்பிளா வந்து வச்சாங்க. எலியாவினுடைய ஊழியத்தை போல யோவான் வந்து அவர் செய்தாருன்றதுக்கு அடையாளமா சொன்னாங்க. என்னது? பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் சேர பண்ணுகிற ஒரு மனுஷனா எலியாவை அதற்கு ஒரு எக்ஸாம்பிளா வைக்கிறத பார்க்கிறோம். லூக்கா 4:24 என்ன பார்த்தோம்னா, ஒரு தீர்க்கதரிசி உதாசீனப்படுத்தப்படுகிற ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியத்தை இந்த லூக்கால நம்ம பார்க்கிறோம். எப்படி வந்து எத்தனையோ தீர்க்கதரிசி ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு இருந்தாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாதது போல, அங்கீகாரம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இல்லை. ஆனாலும் கர்த்தர் நியமித்த காரியங்களை அவர் தேசத்தில்
அவர் செய்யும்படியாய் ஒரு குறிப்பிட்ட ஒரு விதவையின் வீட்டில் அனுப்புகிறத பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல எலியாவை குறித்து அவர் அவர் உதாசீனப்படுத்தப்பட்ட மனுஷனாய் தள்ளப்பட்டு தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் கடந்து சென்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து இங்க பார்க்கிறோம். அங்கீகரிக்கப்படாத ஒரு நபர்ன்ற ஒரு எக்ஸாம்பிளா இங்க நம்ம பார்க்கிறோம். அதே போல யாக்கோபுல பார்த்தது என்னன்னா, நம்மை போல ஒரு மனுஷன், ரொம்ப சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு நம்ம எலியாவை பார்த்தோம்னா, இங்கு நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன். அப்பனா என்னது, அந்த நாட்கள்ல வாழ்ந்த எலியாவா இருந்தாலும் சரி, இந்நாட்களில் வாழ்கிற நாமா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் தேவனிடத்துல ஒரு பக்தி வைராக்கியத்தை காண்பித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்க பிரயாசப்படுகிறோமோ, அவர்களை எல்லாம் எலியாவின் ஆவியை பெற்றவர்கள், ஒரு வைராக்கிய வாஞ்சையுடையவர்கள், கிறிஸ்துவுக்காய் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று பிரயாசம் எடுக்கிற நபர்கள், உலகத்தை பார்க்கிறவங்க அல்ல, உலக சூழ்நிலையை பார்க்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தையில் நடக்க பழகுகிறவர்கள். அது எது யாக்கோபு நமக்கு உணர்த்துகிறது, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். அப்ப இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நம்ம இருதயத்தை திடப்படுத்திக்கணும். எதுலன்னு கேட்டா, இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அடுத்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இந்த பூமியானது நியாய தீர்ப்புக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் செய்கிறதான அநீதியான காரியங்கள், பாவம் நிறைந்த காரியங்கள், இன்னும் இந்த பூமியானது அநேக என்ன சொல்றது, பொய், நிறைய பூமிக்குரிய காரியங்கள் நிறைய போட்டிருக்கல, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், குரோதங்கள், நிறைய காரியங்கள், இதெல்லாம் இந்த பூமியில அது அடைப்பட்டவர்களாய், இந்த குணாதிசயங்களோடு பூமியில உள்ளவர்கள் அடப்பட்டவர்களாய் மெய்யான தேவனிடத்துல கடந்து செல்லக்கூடாதபடி இந்த குணாதிசயமானது உலகத்திற்குள்ளாக நம்மை அடைத்து வைத்து மெய்யான ஒரு சமாதானம், மெய்யான ஒரு சந்தோஷம், உண்மையான ஒரு நீதியில நாம் நடக்க பழக்க கூடாதபடி இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை வேதனைப்படுத்தி தடுத்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிதானே? ஏன்னா நம்ம எதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை செய்யறோம். ஏன்னா மாம்சமும் ஆவியும் நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம், நான் இந்த புது வருஷத்துல இருந்து நான் இப்படிப்பட்ட மனுஷனா, வேறு மனுஷனா, நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு எடுத்திருப்போம். கொஞ்சம் இப்ப நவம்பர் கிட்ட வந்துட்டோம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு 1ஆம் தேதி எடுத்த தீர்மானம் இந்த நாள்ல வைராக்கியமா விடாம இருக்கீங்களா? அப்படி இருக்கிறவங்க கை வைத்து காட்டுங்க. எதுல வைராக்கியம் பாராட்டினீங்க? ஒப்பு கொடுத்தீங்க. ஒரு தீர்மானம் எடுத்தத மாறவே இல்லை. சில நேரங்கள்ல நம்ம தீர்மானங்களை எடுப்போம், சூழ்நிலைகளின் நிமித்தம் மாறிடுவோம். தினந்தோறும் நான் தேவ சமூகத்துல வேதத்தை வாசிப்பேன், ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் 1 மணி நேரமாவது செலவிடுவேன், இல்லாட்டி 1/2 மணி நேரமாவது செலவிடுவேன், என்னுடைய 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 வாழ்க்கையை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன்னு சில தீர்மானங்களை எடுப்போம். ஆனா காலங்கள் மாதங்கள் கடக்க 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 நம்ம பிரச்சனைகளும் போராட்டங்களும் மேலோங்கி நிக்க நிக்க நம்ம எடுத்த உறுதிமொழி, நம்ம வைத்த விண்ணப்பத்துல நடக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள அநேக மாற்றங்கள் வந்திருக்கும், அநேக தடுமாற்றங்கள் வந்திருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு உலகத்துலதான் நம்ம என்ன பண்றோம், வாழ்கிறோம். இந்த உலகத்துல, இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில சரியாய் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து நடக்க பழகினவர்கள் ஒரு நாளும் இடற மாட்டாங்க. இப்ப ரோமர்ல வாசிச்சோம்ல, என்னன்னா அவர் எலியா ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதா பார்க்கிறோம். இதை நம்ம 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. இப்ப நான் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா சொன்னேன்ல, எலியாவை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், நிறைய பேர் எல்லா பின்னாட்கள்ல உள்ள தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள் எல்லாரும், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் என்னது, எலியாவை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படி என்ன இந்த எலியாக்குள்ள விசேஷம்? இந்த எலியாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? இந்த எலியா தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து எப்படி நடந்தார்? எப்படி இந்த ஒரு தீர்க்கதரிசியாய், தேவ மனுஷனாய், ஒரு தீர்க்கதரிசியாய் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி உதாசீனம் வந்தது? இது ஒரு கேள்வி இல்ல? ஒரு தேவ மனுஷன், தீர்க்கதரிசி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னா ஒரு அங்கீகாரம் தான் கிடைக்கும். அப்படிதானே?
ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அவங்க சொல்லுகிற வார்த்தைக்கு மதிப்பு உண்டு. அவங்க சொல்லுகிற காரியங்களுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அது நடந்தே தீரும். இங்க ஒரு பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. என்ன பாடம்னா, இங்க எலியாவினுடைய வாழ்க்கையில சம்பவித்தது என்ன? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாம் தெரியும். இந்த அதிகாரம் முழுவதும் எலியா கடந்து சென்ற ஒரு வனாந்திர பிரயாணம், ஒரு சூறை செடியின் அனுபவத்தை பற்றி இந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்கிறோம், ஒரு தனி மனுஷனாய் நின்று ஏசபேலுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர் நின்று ஒரு தேவ மனுஷனுக்கு, இது சொல்லணும்னா எலியாவை பத்தி நிறைய சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒரு தேசம் ராஜ்யத்தை ஆளுகிற ராஜாவுக்கு முன்பாகவும் தேசத்து ஜனங்களுக்கு முன்பாகவும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து தைரியமாய் பிரசித்தப்படுத்தி, எதிர்ப்புகள் எவ்வளவு வந்தாலும் அங்கீகாரம் கிடைக்காட்டினாலும் தனக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படாவிட்டாலும் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவிசாய்த்து தன்னுடைய ஓட்டத்தை ஓடினதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரே மனுஷன் நின்று என்ன பண்றாரு? 2 இடத்துல ஒரு கேள்வி வருது, பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமானு. ஒரு மனுஷன் நின்று எவ்வளோ ஒரு ஃபெய்த் இருந்திருக்கும் அவருக்குள்ள. எலியா, அப்பதான் நம்ம யோசிக்கணும், எலியா எவ்வளோ ஃபெய்த் உள்ள மனுஷன் அப்படின்னு நம்ம இருதயம் சிந்திக்கும் போது இன்னொரு காரியத்தையும் நம்ம சிந்திக்கணும். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன். அநேக பிரச்சனையில அவரும் போயிருக்காரு, அநேக பாடுகள்ல அவரும் போயிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், அது நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். ஒண்ணா சொன்ன மெசேஜ் முடிஞ்சு போயிடும். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன், ஆனா கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து நின்ற ஒரு தீர்க்கதரிசி, ஆனா ஜனங்களால் அங்கீகாரம் பெறாத ஒரு தீர்க்கதரிசி. பாருங்க, தனி மனுஷனாய் நின்றாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தவராய் சவால் விட்டு நின்னுட்டாரு. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை சேவிங்க, பாகால் தெய்வம்னா பாகால சேவிங்க. எந்த மட்டும் நீங்க 2 நினைவுகள்ல குந்தி குந்தி நடப்பீங்க. இன்றைக்கு கடைசி நாட்கள், இன்னைக்கு நம்ம போற நாட்கள்லாம் எப்படி தெரியுமா? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலத்துக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? உற்சாகமா ஓடி அழிவுல போகிற ஜனங்களை விடுவித்து மீட்டு சபை ஜெபிக்கிற சபையாய், சபையில் எல்லாவற்றிலும் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இந்த கடைசி நாட்கள்ல எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா நாமோ எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. எலியா கிரியை செய்தது போல கிரியை செய்யறோமா? ஜனம் அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்காட்டினாலும் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து நடப்பேன்ற அந்த இருதயம் நமக்கு இருக்கா? நம்ம சில நேரம் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? ஜனங்களுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து ஜனங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு சில நேரம் விழுந்து போயிடுறோம். இங்க எலிசா, எனக்கு ஒரு காரியம் ஒரு கேள்வியா எழும்புச்சு. அந்த கேள்வி எழும்பி நான் தேடின ஒரு தேடலுக்கு தான் இன்றைக்கு எனக்கு கிடைத்த ஒரு பதில். என்ன தெரியுமா கேள்வி? இவ்வளோ வைராக்கியமாய் நின்ன ஒரு மனுஷன் ஒரு ஏசபேலோடைய ஒரு வார்த்தையினால சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் அனுபவம் தேவையா? தேவையா? இது நமக்கு என்ன எக்ஸாம்பிள காட்டுது? நானும் ஒரு சூறை செடியின் அனுபவத்துல இருக்கிறேன், நானும் இந்த பாதையில போறேன். எலியா அவரே அவ்வளவு பெரிய பிரச்சனையில போனார், நான் ஏமாத்திரம் அப்படியெல்லாம் போயிட்டு சில நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சோர்ந்து போய் நம்ம என்ன பண்ணிடுறோம்? படுத்துடுறோம். எழும்பி ஓடாம அமைதியா உட்கார்ந்துடுறோம். ஆனா இங்க நம்ம வாசிக்கும் போது ஒரு காரியம் நன்றாய் புரிகிறது. இவருக்கு வந்த சோர்வு அந்த ஏசபேலுடைய வார்த்தையினால வரல. ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தையினால சோர்வு வரல. இவருக்கு வந்த சோர்வு எது தெரியுமா? தம்முடைய தேவனை, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் மீட்டு கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தரால் வழிநடத்தப்பட்ட ஜனம், கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், கர்த்தருக்காகவே ஆராதனைக்கென்று அழைக்கப்பட்ட ஜனம். அந்த ஜனங்கள் எலியாவை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா ராஜா ஆராதிச்ச ஆராதனை பாகால் வழிபாடு. கூட இருந்த ஜனங்களும் ராஜாவினுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாவுக்கு பின்பாக போனதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எலியா ஒரு தீர்க்கதரிசி என்பதை அறிஞ்சிருந்து ஆகாப் ராஜாவை பார்த்தீங்கன்னா, அவரு கர்த்தரால வர வைக்கப்பட்டு ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டு எல்லா காரியத்திலும் நிக்கிறவரு யாருக்கு சத்தத்துக்கு செவி சாய்த்திருக்கணும்?
ஆண்டவருடைய சத்தத்துக்குள்ள செவி சாய்த்திருக்கணும். அவரால் ஏன் செவி சாய்க்க முடியல? அவர் திருமணம் பண்ண இடம் எது? ஏசபேல், பாகாலை வழிபடுகிற ஒரு இடம். அதனாலதான் அவிசுவாசிகள் விசுவாசிகள் அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாது இருப்பீர்களாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனைவி நிமித்தம் ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையே போனதை பார்க்கிறோம். தேவனுடைய ஒரு திட்டத்திற்கு விரோதமாய் நிற்கிற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? பாகாலுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவங்களா இருக்கிறாங்களா? ஏன்னா அங்க பார்க்கும்போது நல்ல செல்வ செழிப்பு, ஆசீர்வாதம், பொருள், பொண்ணு, அதுலயே தான் எல்லாம் ராஜ்யபாரம் கட்டப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஏசபேலுடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது வீடு, நிலம், சொத்து, பணம், ராஜ்யபாரத்துல வெறும் இதுக்காகவே ஓடுனதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நமக்கு பின்னாடி உள்ள காரியங்கள் அது நமக்கு உணர்த்துகிறது. நாபாலுடைய திராட்சை தோட்டத்துக்காக ஆசைப்பட்டு அந்த ஒரு நீதிமான கொன்னது யாரு? ஏசபேல். ஆகாப் கூட கொல்லல, ஒரு துக்கமுகமா இருந்துட்டார். அந்த திராட்சை தோட்டம் எனக்கு கிடைக்கலையே, ஆனா கொன்னது யாரு? ஏசபேல். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற யாரா இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்தில் இணைக்கப்பட்ட கணவன் மனைவியா இருந்தால், கர்த்தரால் இணைக்கப்பட்டவர்களா இருந்தா, ஒரே மாம்சமாய் ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், தேவ ராஜ்யத்தை தேசங்களில் கட்டி எழுப்புகிறவர்களா காணப்படுங்க. ஆனா தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு ஏசபேலின் நிமித்தமாய் வஞ்சிக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஜனங்கள் முழுசும் உண்மையான மெய்யான தீர்க்கதரிசியை புறக்கணிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இந்த எலியாவுக்கு வந்த சோர்வு எது தெரியுமா? சொந்த ஜனம் ஒரு நபர் கூட கை கொடுக்கல. சொந்த ஜனம், ஒரு தீர்க்கதரிசி கூட, ஒரு ஜனம் கூட எலியா செய்கிறது கரெக்ட்னு சொல்லி கை கொடுக்கல. அவர் தனித்து விடப்பட்ட ஒரு மனுஷனாய், ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டி ஒரு அக்கினியை பார்க்கிறோம். அந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். பலிபீடத்துல கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அக்கினியினால் பதில் கொடுக்கிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அத்தனை 400 தீர்க்கதரிசிகள் முன்பாக சவால் விட்டு அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினத தேசத்து ஜனங்கள் கண்டார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் வாயில அறிக்கையிட்டதையும் பார்த்தாங்க. ஆனா ஒரு ராஜாவுக்கு பயந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காதபடி தங்களுடைய மனம் போன போங்குல போகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அவருக்கு வந்த சோர்வே சொந்த ஜனத்திலிருந்து தனக்கு வந்த உதாசீனம். இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்டவங்களா ஒரு வேளை இருக்கலாம். உங்க குடும்பத்துல, உங்க இனத்தார் மத்தியில, ஜனத்தார் மத்தியில கர்த்தரால் அழைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் உலகத்தின் சத்தத்திற்கு செவி கொடாமல் தேவ சத்தத்திற்கு செவிசாய்த்து லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணி என் தேவன் அழைத்த அழைப்புக்கு அவரை நோக்கி எனக்கு வைத்த லெக்கை நோக்கி ஓடுவேன்னு எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல. அப்படி உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு உதாசீனம் உங்க குடும்பத்தார் மத்தியில வரலாம். உங்களுக்கு அநேக நெருக்கடிகள், அநேக காரியங்கள் உங்க மனதை துக்கப்படுத்துகிற சூழ்நிலைகள்ல ஒருவேளை நீங்க கடந்து போகலாம். தனித்து விடப்பட்ட ஒரு மனுஷனாய், தனக்கு துணையாய் ஒருவரும் நிற்க கூடாதபடி ஒரு தனி பிரயாணம் போகிற ஒரு பாதை உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை காணப்படலாம். இங்க நான் பாக்குற காரியம் என்ன தெரியுமா? எதனால எலியா இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவர் தான் இருக்காருல்ல, அவர் பாட்டுக்கு நின்ன மாதிரியே பக்தி வைராக்கியத்தை பாராட்டி அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம். ஆண்டவர் கர்த்தர் துணை நின்று யுத்தத்தை நடப்பிச்சிருப்பாரு. இவருக்கு ஏன் இந்த சூறை செடியின் அனுபவம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரு பீரியட் எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் எப்படி தெரியுமா ஆயிடும்? ஒரு மனசுக்குள்ள ஆண்டவரை சார்கிற ஒரு இருதயத்துக்குள்ள போயிடும். நான் இன்னைக்கு சொல்ற வார்த்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, யாருடைய வாழ்க்கையினாலும் சரி, ஒரு ஐசோலேஷன் பீரியட கர்த்தர் சில வேலைகள்ல சிலருடைய வாழ்க்கையில கட்டளை இடுகிறத சில பேரால அதை உணர முடியும். அது தீர்க்கதரிசி தன்னை வேறு பிரித்தார். ஏன்னா இந்த ஜனங்களோட உட்கார்ந்தன்னா என் தேவன் வைத்த அழைப்பு, எனக்கு வச்ச திட்டத்தை என்னால நிறைவேற்றவும் முடியாது. இந்த ஜனங்கள் ஓயாத பொய்யர், விக்கிரக ஆராதனைக்காரர், தங்களுக்கு பிரியமான காரியங்களில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்கள், தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்காதவர்கள், எல்லாத்தையும் அறிஞ்சனாலதான் தேசத்தை விட்டாரு, ஜனத்தை விட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா போய் என்ன பண்ணிட்டாரு? ஒரு வனாந்திர பிரயாணத்துக்கு போயிட்டார். போய் என் சூசைட் பண்ணிருக்கலாம்ல, அவருக்கு தெரியும். போய் மறிக்கிறதுக்காக அவர் போல. அவருக்கு என்ன வேதனை? ஆண்டவரே, உமக்காக பக்தி வைராக்கியமாய் நிற்கிறேனே, பதிலுக்கு இந்த ஜனங்கள் செய்த காரியம் என்ன?
நான் என்னுடைய பிதாக்களை காட்டிலும் நான் ரொம்ப உத்தமன் அல்ல, போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எப்படி ஆயிடுச்சு அவரோட இருதயம்? நான் எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு மேற்கொண்டு வரத பாக்குறீங்க, எனக்கு இனிமேல் ஓடுகிறதற்கு நீங்க எனக்கு கொடுக்கிற பலன் அல்லாம நான் ஒரு நாளும் மனுஷனுடைய கரங்கள்ல விழவோ, நான் வந்து அந்த இடங்கள்ல இருக்கவோ விரும்பலன்றதுல நேரா போய் ஒரு தனிமையான ஒரு பாதைக்கு அவர் கடந்து சென்றதை பார்க்கிறோம். அந்த சூறை செடியில் அவர் படுத்து உறங்கும் போதும் கர்த்தருடைய கண்கள் நீதிமானை என்ன பண்ணுது? எவ்விடத்திலும் இருந்து நோக்கி கொண்டிருக்குதுன்றத மறந்துடவே கூடாது. சில நேரங்கள்ல நீங்க கடந்து போற பாதை, ஆண்டவர் என்ன மறந்தாரோ, ஆண்டவர் என்ன கைவிட்டாரோ, நெடுநாள் காலமா நான் விண்ணப்பிக்கிறேனே, நெடுநாள் காலமா சில காரியங்கள் என் வாழ்க்கையில மாறும்னு நினைச்சு நான் போயிட்டே இருக்கிறேனே, நான் எல்லா துக்கமான சூழ்நிலைகளையும் துக்கத்தையும் பாரத்தையும் கலைந்து போட்டு போட்டு விசுவாசத்துல இன்னும் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நான் போகும்போது என் மனசுக்குள்ளாக சஞ்சலம், வெறுமை, ஒரு வேதனையான ஒரு காரியம் இருதயத்தை உடைத்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு கடந்து செல்லுகிற யாரா இருந்தாலும் நீங்கள் கர்த்தரால் கண்ணோக்கி பார்க்கப்படுகிறவர்கள். ஆமேன். நீங்க கர்த்தரால் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்றார்? தேவ தூதனை அனுப்பி அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வைக்கிறார். அவர் சாப்பிட்டு படுத்துட்டாரு, திரும்ப என்ன பண்றார்? தட்டி எழுப்பி ஒரு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கும்போது தேவதூதன் சொல்லுகிற காரியம் என்ன? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எந்த ஏஜை கிராஸ் பண்ணவங்களா இருக்கலாம், லைஃப்ன்றது அநேக லெசனை டீச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒவ்வொரு காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதும் நம்முடைய பிரயாணங்கள் மாற்றப்படுகிறதும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அந்த பாதையிலெல்லாம் நம்மை நடத்துகிறவர் தேவர் ஒருவர் மாத்திரமே என்பதை ஒரு மனுஷன் விசுவாசித்து அதற்குள்ளாக பலன் கொள்ளும் போது ஒரு நாள் இடரல் இல்லை. போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் ஜீவனை எடுக்கிறதுக்கா ஒவ்வொருத்தரையும் அழைச்சாரு? யோசிச்சு பாருங்க. உங்க பிரயாணம் கடினமா இருந்தாலும் உங்களை பாதி வழியில நிறுத்தி விடுறதுக்கா உங்களை அழைச்சாரு? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க இருதயம் திடப்படட்டும் தேவ சமூகத்துல. அடுத்து இவர் போகிறார், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொன்னதும் அடுத்து ஒரு வனாந்திர பிரயாணம் போறார். அங்க யாருமே கூட இல்லை. அவர் போன பிரயாணத்துல நண்பர்கள் இல்ல, உறவினர்கள் இல்ல, பரிசுத்தவான்கள் இல்ல, தேவ ஜனங்கள் இல்ல, தேசத்து ஜனங்கள் இல்ல, தனி மனுஷன். யாருடைய பலத்துல போறாரு? பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துல வனாந்திரத்துல தனிப்பட்ட ஒரு மனுஷனா நடந்து போயிட்டே இருக்கிறாரு. போகும்போது அவருக்கு நிறைய யோசனைகள் தோன்றி இருக்கும், அநேக காரியங்கள் எழும்பி இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரம் நீங்க கடந்து போற பாதை கடினமா இருக்கும் போது அது வனாந்திர பிரயாணமா இருக்கலாம். நான் விசுவாசத்தோடு உங்க பிரயாணத்தை நீங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போகணும்னு அவர் தொடர்ந்து அவருடைய நோக்கத்தை அதுக்கு நேரா கொண்டு போறாரு. எங்க கொண்டு போறாரு? ஓரேப் மலைக்கு நேரா தன்னுடைய பிரயாணத்தை தொடர்றாரு. இதை நான் இதை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நான் சிந்திச்சேன். ஏன் எலியா அங்க கர்த்தர் வந்து நீ மோசேக்காவது நீ இந்த மலையில வந்து நில்லு, நான் உன்னோட கூட ஓரேப் மலையில நீ வந்து நில்லு, நான் உன்னோட கூட பேசுவேன்னு சொன்னாரு. இவர் ஏறி போனாரு, 10 கற்பனைகள் எல்லாத்தையும் கட்டளைகள்லாம் கொடுத்தாரு. ஆனா எலியாவை ஆண்டவர் ஓரேப் மலைக்கு அழைத்ததா இங்க தெரியல. ஆனா இவர் அந்த ஓரேப் மலைக்கு போகிறார். ஒரு தீர்க்கதரிசி அந்த தனிமையான பிரயாணத்துல தேடின இடம் எது தெரியுமா? கர்த்தர் அன்று மோசேக்கு முச்செடியில தரிசனமானவர், அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன், கர்த்தர் மோசையோடு பேசின இடம். நான் அந்த மலைக்கு நேரா என்னுடைய பிரயாணத்தை நான் என்ன பண்றேன்? தனித்து விடப்பட்ட மனுஷனா தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் கடந்து செல்லுகிறேன். அவருடைய பிரயாணம் மலையை நோக்கி போச்சு. போனப்ப அவர் அந்த குகையில இருக்கிறாரு. இருக்கும்போது 3 விதமான சத்தங்கள் அங்கு கேட்கப்படுகிறத பார்க்க கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. போகிற இடத்துல பாருங்க நிறைய காரியங்கள் நடக்குது. அதாவது அந்த மலையில இருக்கிறாரு. முதல்ல என்ன வருது? பலத்த பெருங்காற்று. இதுதான் இன்னைக்குரிய மெசேஜ் பாயிண்டே. இன்னைக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட். இது உங்க இருதயத்திற்குள்ளாக பலமாய் வைக்கப்படுவதாக. முதலாவது பார்த்த காரியம் பலத்த பெருங்காற்று. அங்க அவர் இல்ல. சாதாரணமா இருக்கிற ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பெருங்காற்று வருது, பலத்த காற்று. அவ எலியா பார்க்கிறாரு, இந்த இடத்துல என் தேவன் என்னோடு பேச அவர் வைத்திருக்கிறாரா? இல்ல, அவருடைய சத்தம் அங்க வரல.
அடுத்து பாருங்க, பூமி அதிர்ச்சி, பயங்கர ஒரு நிலநடுக்கம். பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மலையின் மேல் வரும்போது நடுங்கிட்டுன்னு பார்க்கிறோம். எல்லாருக்கும் பயமும் திகிலும் உண்டாயிற்று. கர்த்தர் வரும்போது பூமி அதிர்ச்சி உண்டாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அங்க ஆண்டவர் வராருன்றது தெரியுது. பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அந்த பூமி அதிர்ச்சியில நோக்கி பார்க்கிறாரு, இங்க தேவன் என்னோடு கூட பேசுவாரான்னு. அங்கேயும் அவர் பேசல. அடுத்த காரியம் என்னது? ஒரு அக்கினி உண்டாயிற்று. இதெல்லாம் யாருடைய செயல்? தேவனுடைய செயலே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஒரு அக்கினி கடந்து வருது, அவர் அங்கேயும் பேசல. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? ஏன்னா பெருங்காற்றில் அவர் பேசின தெய்வம் பார்க்கிறோம். அவர் பெருங்காற்றில் பேசின தேவன். பூமி அதிர்ச்சிகள் நிலைநடுக்கம் உண்டான போது அவர் பேசின தெய்வம். அக்கினியினால் பதில் கொடுத்த தேவன் பேசின தெய்வம். இப்ப எலியாவுக்கு அதுல எல்லாம் பதில் கொடுக்கல. அவர் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? இன்னும் சோர்ந்திருக்கும். இதெல்லாம் போன பிறகு ஒரு காரியம் உண்டாயிற்று பாருங்க. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம். இந்த வார்த்தை தான் உங்க இருதயத்துல நீங்க வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அமர்ந்த மெல்லிய சத்தம். இன்றைக்கு சில வேளைகள்ல உங்க பிரச்சனை பெரிதா இருக்கும்போது எதை தெரியுமா தேடுவீங்க? அக்கினி எழுப்புதல் கூட்டத்திற்கு போய் எனக்கு எங்க பதில் கிடைக்குமா, ஓடு அங்க ஒரு மீட்டிங் ஓடுவோன்னு போய் ஓடி இருப்பீங்க. அனல் மூட்டும் செய்திகள், அக்கினியான பாடல்கள், எதெல்லாமோ போட்டு உங்களுக்கு போயிருக்கலாம். உங்க பிரச்சனை கொடிதா இருக்கிற நேரத்துல போய் அங்க போய் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நல்லா ஆராதிக்கிற ஜனங்களோட ஆராதிச்சிருப்பீங்க. எல்லாரும் அக்கினியில பலன் பெற்றிருப்பாங்க, நடந்திருப்பாங்க. ஆனா உங்களுடைய இருதயத்திலோ வெறுமையோடு கூட நீங்க, தேவன் என்னோடு கூட பேசலையே, எனக்கு வேண்டிய வார்த்தை எனக்கு கிடைக்கவில்லையே, நான் தேடுகிற என்னுடைய தேடலுக்கு எனக்கு வரலையேன்னு சொல்லி ஒருவேளை அந்த ஒரு அமைதலோடு கூட நீங்க வேதனையோடு கடந்து வந்திருக்கலாம். அடுத்து பெருங்காற்று. சில ஆராதனைகள்லாம் பூமி அதிர்ச்சி உண்டு பண்ற ஆராதனை போலதான் இருக்கு. நிறைய காற்று போல. அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வேளை சத்தம் இல்லாம இருந்து சோர்ந்து போன ஒரு மனுஷியாய் தேவ சமூகத்துல, ஆண்டவரே நான் போன இடம், தேடின இடம், இதுல இருந்து எனக்கு வார்த்தை வருமா? இதுல இருந்து பேசுவீங்களா? நான் போகிற யாராவது இவங்க எனக்கு சொல்லுவாங்களா? இங்க இருந்து கிடைக்குமா? தேடின ஒரு இடத்துல இருந்து எனக்கு பதில் வரல. இப்ப என்ன உண்டாகுது? அமர்ந்த மெல்லிய சத்தம், விஸ்பர், காதுகள்ல பேசுகிற ஒரு தொனி. ஆண்டவர் நம்மோடு கூட ரகசியத்தை பேசுகிற தெய்வம். அவர் ஒவ்வொரு நேரங்கள்ல ஒவ்வொரு விதமாய் நமக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த தெய்வம் ஒரு மெல்லிய சத்தத்துல பேசுகிறார். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்க இருதயத்திலிருந்து அங்கலாய்ச்சி அங்க தேடி இங்க தேடி ஒரு பதிலும் இல்லைன்னு நீங்க அமர்ந்திருந்து வேதத்தை வாசிச்சு, ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே, நீங்க அமைதியா உங்க பர்சனல் டைம் ஆண்டவரோட கூட வைத்து வேத வாசிப்பிலும் அவர் ஆராதிக்கிற ஆராதனையில பர்சனலா அமைதியா உட்கார்ந்துருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த அமைதியான நேரத்துல அவர் உங்களோடு கூட பேசுகிற தெய்வமா இருக்கிறார். ஆமேன். இந்த பாதை நீங்க எத்தனை பேர் போறீங்கன்னு தெரியல. அந்த அமைதலான, அதாவது உங்க இருதயம் இறைகிற அனுபவம் மறையட்டும். உங்க எண்ணம், ஐயோ இவங்க எது சொன்னாங்க, இது நடக்கல, இது என்ன பண்ண போறேன், அது என்ன பண்ண போறேன், இது இப்படி நடக்குமா நடக்காதா, எதையுமே இறைகிற அனுபவத்துக்கு உங்க இருதயத்தை இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்குள்ளாக குமுறி எழுகிற குமுறலுக்கு இடம் கொடுக்காதீங்க. அமைதலா கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து அமர்ந்துருங்க. ஒரு மெல்லிய சத்தம் உங்களோடு கூட பேசுகிறத உங்களால உணர முடியும். அந்த மெல்லிய சத்தம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்த திட்டத்தை உங்களோடு கூட பேசுகிறவராய், உங்களை பலப்படுத்துகிறவராய், திடப்படுத்துகிறவராய் நடத்துகிறத உங்களால உணர முடியும். ஆமேன். நம்மை அழைத்தவர் ஒரு நாளும் கைவிடாதவர். நம்முடைய பாவத்திற்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாதவர். நான் பாவம் செய்தது நிமித்தம் இதை நான் அனுபவிக்கிறேன்னா கேட்காதீங்க. பாவத்தை என்றைக்கும் மன்னிச்சிட்டாரு, கடலின் ஆழத்துல போட்டுட்டாரு. போ, இனி பாவம் செய்யாத, அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது, கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவரை பெற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாய் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் அவருக்குள்ளாக வளர்ந்து பெருகுகிறோம். ஆமேன். அவருடைய சத்தத்தை கேட்க பழகணும். அந்த மெல்லிய சத்தம், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட சில வேளைகள்ல மெல்லிய சத்தத்தோடு கூட பேசுகிற அந்த சத்தத்திற்கு செவிசாய்ங்க. அந்த சத்தம் உங்களை வழி நடத்தும். ஆமேன். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு அடுத்த காரியம், நீ உன் பிரயாணம் இன்னும் முடியல, நீ என்ன பண்ணணும்? சீரியால ஆசைகள் அபிஷேகம் பண்ணணும். அடுத்து எகுவை இஸ்ரவேல் மேல அபிஷேகம் பண்ணணும். உன்னுடைய ஸ்தானத்துல எலிசாவை என்ன பண்ணணும்?
நீயே அபிஷேகம் பண்ணணும். ஒரு பெரிய திட்டம், சாதாரண காரியம் இல்லை. சும்மா சாதாரண ஒரு மனுஷனை போய் பார்த்து நீ எனக்கு சுவிசேஷம் சொல்லணும், அதை நீ கொண்டு வரணும், ஒரு கூட்டத்துக்குள்ள போய், அது கிடையாது. ஒரு பெரிய ராஜ்ய பாரத்தை, ராஜாங்கத்தை ஸ்தாபிக்கும்படியாய், அபிஷேகம் பண்ணப்படும்படியாய் ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு ஊழியம். ஆமென். எலியாவுக்கு வைக்கப்பட்ட ஊழியம் ராஜாவை உருவாக்கி அபிஷேகிக்கிற ஊழியம். ஆமென். கடந்து போறாரு, போய் என்ன பண்றாரு, அதெல்லாம் நீங்க பொறுமையா வாசிங்க. ஆசகேல அபிஷேகம் பண்றாரு. அடுத்து என்ன பண்றாரு, அதுலதான் இந்த ரோமர்ல வாசிச்ச வசனம் அங்கதான் வருது. என்னன்னா, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஜனங்களை நான் மீதம் வைத்திருக்கிறேன். நம்ம சில நேரத்துல கேள்வி எழும்போம், ஒரு ஜனம் கூட. இவருக்கு வந்த சோர்வு என்ன தெரியுமா, இதைதான் உங்களிடத்துல வைக்க விரும்ப, இதைதான் ரோமர்லயும் வாசிச்சோம், வாசித்து முடிக்க போகிறோம். 14வது வசனம் 19, 14. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். பாருங்க, எலியாவுக்கு வந்த சோர்வே இதுதான். ஏற்கனவே சொன்னேன், என்னன்னா, உம்முடைய ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, எழும்பி நிக்கிறாங்க. சொந்த ஜனமே, கை கொடுக்க வேண்டிய ஜனமே கை கொடுக்காத போது அதுதான் அவருக்கு சோர்வு உண்டாயிற்று. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த அபிஷேகம் பண்ணணும்ன்ற காரியம் எல்லாத்தையும் சொல்லும் போது, மீதியா இருக்கிற ஜனங்கள் சில பேரை வைத்திருக்கிறேன் அந்த பட்டணத்துல. பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஜனங்களை நான் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு சபைக்கும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இந்த வார்த்தையானது உங்களுக்கு பலனாய் மாறட்டும். சில நேரங்கள்ல நமக்கு சோர்வு, சில நேரங்கள்ல பலவீனம் நம்மை தாக்கும் போது, கர்த்தர் நமக்கு வைத்து குறித்ததை அவர் நிறைவேற்றுகிறவர்ன்றத ஒரு நாளும் மறக்கவே வேண்டாம். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத கர்த்தருடைய திட்டத்தை செய்கிற ஜனங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற ஜனங்கள் கடந்து வருவாங்க. அவர்கள் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். ஒபதியா பண்ணார்ல, ராஜா யாரு, ஆகாப் ராஜா தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா எழும்பின போது, ஒபதியா குகைகளை 50 பேரை மறைச்சு வச்சு போஷித்து ஆகாரத்தை கொடுத்து வளர்த்தான்னு பாக்குறோம். இன்றைக்கு கர்த்தர் எலியாவையும் எலிசாவையும் எழுப்புகிற நாட்கள் வரும்போது, குகைகளுக்குள்ளாக மறைந்திருந்து போஷிக்கப்பட்ட நபர்கள் அவர்கள் வெளியரங்கமாய் வருவார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஒரு நிமிஷம். இந்த வார்த்தைகள் என்ற சபைக்கு கடந்து வருகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. குகைகளில், மறைவிடங்களை எப்படி தீர்க்கதரிசிகள் மறைக்கப்பட்டார்களோ, அதே போல இந்த பட்டணத்துல பாகாலுக்கு முழங்கால் படியிடாத சில கூட்டத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட குமாரர்களும் குமாரத்திகளும் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வர கர்த்தர் நியமித்த ஆட்கள் கடந்து வருகிற நாட்கள் உண்டு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தையின்படியாய் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நிலைப்படுத்துகிறவர். அவர் நம்மை வழி நடத்துவாராக. பாருங்க, எலிசா கடைசியில கடந்து போகும்போது, எலியா கடந்து செல்லும் போது, எலிசா 12 ஏர்மாடுகளை ஓட்டுகிற ஒரு மனுஷன். எல்லாரும் எத்தனை ஏர்மாடு வச்சு ஓட்டுவாங்க? 1 2. ஆனா இதுல 12 ஏர்மாடுகள்னு போட்டிருக்கு. அப்ப அந்த 12 ஏர்மாடுகளை ஓட்டுகிற ஒரு மனுஷன்னா ஒரு பராக்கிரமசாலி, ஒரு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர். சில நேரங்கள்ல நமக்கு எலியா ஒருவேளை 2 மாடை வச்சு அவர் ஓட்டி ஓட்டி பழகி சோர்ந்திருப்பாரு. ஆனா கர்த்தர் அடுத்து எழுப்பின நபர், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியா எழுப்பின நபர், 12 ஏர்மாடுகளை ஓட்டுகிற ஒரு நபர். அந்த நபர் எப்படிப்பட்டவர்? பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவர் எல்லா சூழ்நிலைகளையும். கர்த்தர் சொல்லிய எலியாவின் ஸ்தானத்தில் எலிசாவை நிறுத்தி கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை இந்த சபையில உண்டு. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில உண்டு.
கர்த்தர் இந்த பட்டணத்தில் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஒரு நாளும் சத்ருவினுடைய ராஜ்யத்தை எழும்ப விடாத தேவன், தேவனுடைய ராஜ்யம் எழும்புகிறதை ஜாதிகள் காணும்படியாய், ஜனங்களுடைய நாவுகள் அறிக்கையிடும்படியாய், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படியாய், கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த பட்டணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது மீட்கப்படும். அவருடைய இரத்தத்தினால் அது கழுவப்படும், பரிசுத்தப்படும். இங்கு வாசம் பண்ணுகிற ஜனங்கள் அவரால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆனந்த துதியோடு பாடல்களை பாடி தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சத்தை கொண்டாகிலும் அவர் ரட்சிப்பது அவர்கள் லேசான காரியம். கர்த்தர் நியமித்த ஜனங்களை கொண்டு அவர் காரியங்களை நடப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி தேவனிடத்துல அர்ப்பணிப்பீங்களா? ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறவர். இதோ இருக்கிறவராகவே இருக்கிறவர் எங்கள் மத்தியில் பேசுகிற தெய்வம். நீர் கர்த்தாவே சோர்ந்து போன உள்ளங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கிறவர். தேவன் நியமித்த திட்டங்களை நிறைவேற்றுகிறவர். இந்த நாள்ல கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்கள் திடப்படுவதாக, பலப்படுவதாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆண்டவரே அது மகிமையாய் காணப்படுவதாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய மகிமையின் கரம் வழி நடத்தி உடைய வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளாக நிலைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை காண பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.